தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. நீலகிரி மாவட்டம் மசனகுடியில் ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்படும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வனத்துறை அலுவலகம் முன்பு ஜீப் ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். என்னென்ன கோரிக்கைகள் வலியுறுத்தி உங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? விவரம். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய மசனகுடி பகுதியில் சுற்றுலா என்பது முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது. இங்கே 200க்கும் மேற்பட்ட சுற்றுலா ஜீப்புகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதாவது முதுமலைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை இந்த வாகனத்தில் திறந்த வெளியில் அமர வைத்து இதை சுட்டு காண்பித்து இங்க இருக்கக்கூடிய மாயார், சிங்காரா உள்ளிட்ட பகுதியில் அழைத்து செல்வார்கள். அந்த வகையில் இன்று கடந்த 2 தினங்களாகவே இங்க இருக்கக்கூடிய விபூதி மலை என்கின்ற சுற்றுலா தலத்திற்கு வாகனங்களை இயக்குவதற்கு வனத்துறை தடை விதித்திருக்கிறது. இன்று காலையும் அந்த தடை நீடித்த நிலையில் திடீரென அந்த சுற்றுலா ஜீப் வாகன ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்திய நிலையில் தற்போது வனத்துறை அலுவலகம் முன்பு தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்பு சூழல் சுற்றுலா இயங்கி வந்த நிலையில் அதையும் வனத்துறை தடுத்து நிறுத்தினார்கள். தற்போது வாகனங்களை இயக்குவதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு மேல் அந்த சுற்றுலா ஜீப்புகளை இயக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடுகளை களைய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் தொடர்கிறது. தற்சமயம் வனத்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஓட்டுநர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.